Risma tips. Today நம்ம சேனல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை ஆல் கொடுங்க. அப்பதான் நான் அனுப்புற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வட்டை சீப்பு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ இந்த சீப்பை வந்துட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. உள்ளே உள்ள அழுக்கு, மேலே உள்ள அழுக்கு, அது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெருப்பில் காட்டி அதை வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த பல்லாக இருக்கும் இல்லையா, அந்த பல்லு எல்லாமே உருகிற அளவுக்கு நெருப்பில் காட்டிக்கிடுங்க. அந்த வட்டம் வந்துட்டு உருகிடக்கூடாது, அந்த பல்லு மட்டும் உருகணும். ஸோ அந்த மாதிரி நெருப்பில் காட்டிக்கிடுங்க. நெருப்பில் காட்டி இந்த மாதிரி அந்த வட்டம் எல்லாத்தையுமே அந்த பல்லு எல்லாத்தையுமே உருகிற மாதிரி எடுத்து வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்திரம் கழுவுற கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பியை வந்துட்டு இந்த மாதிரி சூடோடையே அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு அது ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு ஒட்டும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லப்பர் பேண்ட் எடுத்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கிறீங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் லப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்துட்டு சூப்பரான ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வாஷ் பேஷன் கழுவுறதுக்கு, அதுக்கப்புறம் கேஸ் துடைக்கிறதுக்கு, மேலே உள்ள டைல்ஸ் துடைக்கிறதுக்கு அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே இதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். பாத்திரம் கழுவும் போகும்போது சில பேருக்கு வந்துட்டு இந்த சோப்புலாம் வந்துட்டு அலர்ஜி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில சோப்பு வந்துட்டு அலர்ஜி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களாம் இந்த மாதிரி யூஸ் பண்ண போகும்போது அந்த மாதிரி எதுவுமே வராது. அதுக்கப்புறம் பெரிய பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பாத்திரத்தை எல்லாம் நம்ம இந்த மாதிரி இப்படி கழுவும் போது நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கை ஃபுல்லாகவே வந்துட்டு இதாகாது. நம்ம ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்துட்டு நல்லா தேய்ச்சி கழுகலாம். நம்ம கையில் வந்துட்டு அந்த எதுவுமே நம்ம கைக்கு வந்துட்டு அழுத்தம் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் கொடுத்து கழுகும்போது ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வீட்டில் இல்லைன்னா கூட கடையில் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்தும் வச்சிடலாம். ஒரு பேட் ஸ்மெல்லு நம்ம அதிலே போட போகும்போது கூட வரும். அந்த ஸ்மெல்லு கூட இல்லாமல் போயிடும். நீங்கள் பாருங்கள், கேஸ் எல்லாம் நான் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப நீட்டாக வந்துட்டு துடைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக வந்துட்டு கேஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நீட்டாக நம்ம துடைச்சி எடுத்துடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. கேஸ் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டைல்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம கீழே வச்சுருப்போம் இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு தேய்ச்சி விட்டு கழுவி எடுத்துடலாம். டைல்ஸ் கல்லையுமே தேய்ச்சி விட்டு கழுவி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டுடலாம். அந்த பைப்லேயே தண்ணி வடிகிற வரை இந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த டிப்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஆங்கர் இருக்கும் இல்லையா, ஆங்கர் வந்துட்டு கட்டாகி போயிருக்கும். ஸோ நிறைய வீட்டில் இந்த மாதிரி கட்டாகி போயிருக்கும். கட்டாகி போன உடனே இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தான் நம்ம போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் இது ரெண்டையும் இந்த மாதிரி வச்சு லப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. நம்ம லப்பர் பேண்ட் போட போகும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். முன்னாடி உள்ளதை விட நிறைய ஈர துணியை கூட நம்ம வந்துட்டு போடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் பிடிச்சி இழுக்கிறேன், அப்போ விட வந்துட்டு கலரில் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அடுத்த டிப்ஸ் வந்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த
அடுத்த டிப்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி உடஞ்சி போயிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ள ஆங்கரை வந்துட்டு நான் எடுத்து இந்த மாதிரி நம்ம உடச்சிருந்தாலே உடஞ்சி வந்துடும், கையில் உடச்சிருந்தாலே உடஞ்சி வந்துடும். ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கிச்சனில் வந்துட்டு இது ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு நம்ம வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு திங்ஸ் மாட்டி விட்டுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்மளுக்கு எந்த இடத்துல ஆணி இருக்குது அப்படின்னா ஆணியில் கூட மாட்டி விட்டுக்கிடலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம மாட்டி விட்டுக்கலாம். எவ்வளோ வெயிட் வேணாலும் இது வந்துட்டு தாங்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆங்கரில் வந்துட்டு இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ்லாம் யாருமே சொல்லாத டிப்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வெயிட்டை வேணாலும் இது தாங்கும். ஈஸியாக நம்ம இந்த மாதிரி மாட்டி விட்டோன்னா சட்டுன்னு ஈஸியாக நம்ம எடுத்துக்கிடலாம். நம்மளுக்கு எந்த இடத்துல ஸ்பேசஸ் இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு மாட்டி விட்டுக்கிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம மாட்டி விட போகும்போது. இது மட்டும் இல்லை, தோசை தவா அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் கூட நம்ம மாட்டி விட்டுக்கிடலாம். ஸோ அடுத்த டிப்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி மூடி இருக்கும் இல்லையா, இந்த பிளாஸ்டிக் டப்பா வாளி இந்த மாதிரி உள்ளதில் மூடி வந்து இப்படியே கலண்டு விழுந்துடும். ஸோ நம்ம ஒரு அதிக பொருள் வைக்க போகும்போது அது அப்படியே கலண்டு விழுந்துடும். ஸோ அது கலராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரையும் ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் அதை கலட்டினாலும் அது வந்துட்டு கலரவே கலராது, ரொம்ப டைட்டாக இருக்கும். நான் பாருங்கள் கீழே கூட போடுறேன், உள்ளே என்னட்ட திங்ஸ் இருக்குது. ஸோ இருந்துமே நான் கீழே கூட போடுறேன், கலரவே கலரலை. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி பூட்டு இருக்கும் இல்லையா, பூட்டு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ இந்த பூட்டை வந்து நம்ம என்னவா மாற்ற போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டாக மாற்ற போகிறோம். இந்த கொசுபத்தி ஊதுபத்தி ஸ்டாண்டு இல்லைன்னா ஊதுபத்தி ஸ்டாண்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இப்படி வச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம எந்த இடத்துல வேண்டாலும் இதை வச்சுக்கலாம். நம்மளுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல வச்சுக்கிடலாம். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.